வலி, மூட்டுகளில் இருக்கின்ற வீக்கம், எல்லா விதமான மூட்டுகளில் இருக்கின்ற வலி, உடல் அசதி அத்தனையும் தீர்க்கக்கூடிய ஒரு மூலிகை குழம்பு தான். இது பிரண்டை குழம்பு. இந்த பிரண்டைய நான் எங்கள் வீட்டிலேயே மாடி தோட்டத்தில் இருக்குது. அதனால் இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இலையோடு இருக்குது. இந்த மாதிரி முத்தாமை இருந்ததுன்னா அதனுடைய நார் ரொம்ப ஈஸியாக வந்துடும். அந்த மாதிரி நம்ம 2 பக்கமும் இருக்கிற நாரில் எடுத்துட்டு அதை நம்ம சுத்தமாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 6-7 பூண்டு பல் உரித்தது. இது ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி எடுத்த அந்த பிரண்டை துண்டுகளையும் அதோட சேர்த்துக்கினேன். அதுக்கப்புறம் இஞ்சி பெரிய துண்டு ஒரு 4 அந்த மாதிரி நான் சேர்த்து அது எல்லாத்தையும் வதக்கி கூட 2 பழுத்த தக்காளி நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கி அந்த பச்சை வாசனைலாம் போய் அந்த வெங்காயம்லாம் நல்லா கொஞ்சம் கலர் மாறணும். அந்த மாதிரி மாறும் பொழுது அதை இறக்கி வச்சு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இன்னொரு கனமான வாணலி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். விட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் மிளகு, சீரகம், வெந்தயம் அது அத்தனையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டு, பூண்டு ஒரு 10 பல் தட்டி போட்டு, வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் தான் இது ஒரு 100 கிராம் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வெங்காயம் போடும்போது டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தக்காளியை நல்லா கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதங்கி வரும் பொழுது நம்ம ஏற்கனவே மிக்சியில் அரைச்சோம் இல்லையா வதக்கினது, அதையும் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க. உப்பு 2த்தையும் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் நான் குழம்பு மிளகாய் பொடி போடுறேன். நீங்கள் குழம்பு மிளகாய் பொடி இல்லைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி அந்த கரைச்ச புளியும், அதாவது எலுமிச்சை சைஸ் புளி ஒரு 50 கிராமுக்கும் கம்மியாக அதையும் கரைச்சி அதை விட்டுருங்க. விட்டு உப்பு காரம் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு அதை மூடிடுங்க. 10 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்ட எண்ணெய் எல்லாம் மேலே மிதந்து வரும். அதுதான் அதுக்கு சரியான பதம். அந்த மாதிரி பச்சை வாசனைலாம் போய் குழந்தை பீஸு வெல்லம் இது நீங்கள் விருப்பம் தேவை அப்படின்னா போட்டுக்கோங்க. இல்லைன்னா தேவையில்லைன்னா விட்டுருங்க. தூவி நல்லா இறக்கி சுட சுட சாதம் போட்டு கூட இந்த குழம்பையும் விட்டு நல்லா கலந்து சுட்ட அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இது